எப்படி முருகனை கும்பிட்றன்னு கேட்டார். நான் சொல்ல போவேனே, போய் வந்ததுக்கப்புறம் அப்போ இந்த பிரியாணி சாப்பிட்றது மட்டும் அவர்கிட்ட நான் சொல்லலை. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா, நான்வெஜ் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் அவர் பேசிட்டு இருக்கும்போது, இல்லைன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு சரியா தவறானா, ஐயோ அறிவு இருக்கான்னு முருகனை போய் கும்பிட்றேன். அவர் யார்? செவ்வாய்க்கு அதிபதி. செவ்வாயோட வாகனம் எது? ஆடு. என்ன நீ அவரையும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே அவர் வாகனத்தையும் நீ வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா அப்போ எப்படியா உனக்கு நடக்கும் நல்லதுன்னார். அப்படின்னு செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாதான்றேன். நீ நான் சொல்கிற மாதிரி போ அப்படின்னார். அப்போ தான் திருப்பள்ளி எழுச்சின்னு ஒன்று சொல்கிறார். 48 நாள் காலைல 5 மணிக்கு போங்க. போய் எப்படி நீ நான் அப்போ வந்து சவால் விடுறாரு என்கிட்ட. நான் சொன்ன போவே மாட்டேன்னு கெஞ்சிறேன். கோபி 1 வாரம் போ, அந்த 1 வாரத்தில் உனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன் விட்டேன்ட்டார். அப்போ அந்த 1 வாரம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு மந்திரம் சொல்கிறார். அப்போ தான் முதல்ல அந்த ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. இப்போ நேற்று தேசம் மங்கையர்கரசி அவங்ககிட்ட பேச கூட சொன்னேன். ஏன்னா அவங்க தான் அந்த முருகர் பட சம்மந்தம் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது. எனக்கு கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயே நான் முருகர் அப்போ இந்த அளவுக்கு பக்தியும் கிடையாது, பேசும் கிடையாது. அப்போ ஒரு மந்திரம் சொல்கிறார். நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அவர் என்கிட்ட சொல்றது எப்படி சொல்றாருன்னா, கோபி நேரம் மயிலாப்பூர். அப்போ வந்து எங்கேயுமே இந்த கந்தர் அலங்காரம் கிடையாது. கந்தர் அலங்காரம் என்னன்னு தெரியாது. நேரம் மயிலாப்பூருக்கு போங்க, கந்தர் அலங்காரம் புக்குன்னு ஒன்று இருக்கு, வாங்க. அதில் 38வது 35வது சொல்றாரு. எடுத்து பார்த்தா இது என்ன மந்திரம்னு அவர் அர்த்தம்லாம் சொல்லலை. இதை படி, உள்ள போய் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்துறாரு. கரெக்டா இது படிக்க ஆரம்பிச்சு ஒரு 3வது நாள் வந்து திருப்பள்ளி எழுச்சிக்கு போகும்போது நீங்க கேட்டீங்களா அந்த ஆட்கொண்டாருன்றது, அப்போதான் அப்பா இப்படி முருகர் இருக்காரா, இது தெரியாம போச்சேன். ஒரு பெரிய பிரச்சனை. நான் பயந்துகிட்டே இருக்கேன், அது எப்போ நடக்க போது என்ன வருன்றப்போ அந்த 3வது நாள் போயிட்டு நான் 6:30 மணிக்கு வெளில வரப்போ எனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு. அப்போ கோவில் வாசல்ல இருந்தே இவருக்கு நான் ஃபோன் பண்றேன். இந்த மாதிரி ஆயிடுச்சுனா, நான் தான் சொன்னேன்ல உனக்கு முருகர் தான் அவரை புடினார். அப்போ பிடிச்சது, அப்போ அந்த காலை பிடிச்சது தான் இப்போ வரைக்கும் காலை பிடிச்சி கையை பிடிச்சி நீங்க வந்து அவரை பத்தி பேசுற அளவுக்கு வந்துரு. அந்த சமயத்துல தான் ஒரு 15 நாள் கழிச்சு முருகர் படமா ஒரு விஷயமான்னு சொல்லி நம்ம ஒரு டைரக்டரோட போய் தேசம் மங்கையர்கரசி அவங்களை போய் பார்க்குறேன். எனக்கு அப்போ நான் சொல்றேன், என்னோட குருநாதர் இந்த மந்திரம் சொல்லி கொடுத்தாருங்க மேடம், நாளின் செய்வினை, இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னார். தெரியாதுங்க. அப்போதான் முதல்ல அதுக்கு உண்டான அர்த்தம் சொன்னாங்க. இந்த நாள் என்ன பண்ணிடும், இந்த வினை என்னோட ஊழ்வினை என்ன பண்ணிடும், கொடும் கூட்டுனா யமன் என்ன பண்ணிடும்னு சொல்லி அர்த்தம் சொன்னோடனே இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோமேன்ட்டு அதுக்கப்புறம் தான் அருணகிரிநாதரை தேட ஆரம்பிச்சு அருணகிரிநாதரை பற்றி பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம அருணகிரிநாதர் பிறந்த ஊரை சொல்லி அந்த ஊருக்கு வந்து எல்லா மக்களும் வழிபடுற அளவுக்கு முருகர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. முருகரை வந்து கடத்திட்டு இருக்க ஒரு கருவியா இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். உண்மை. அதில் நான் கண்டுபிடிச்சாதான், நீங்கள் முருகர் பற்றி பேசினவங்க எல்லாருமே ஒன்று சிவன் பேரில் இருக்காங்க, இல்லை முருகர் பேரில் இருக்காங்க. இது எல்லாமே இப்போ சமீபமாக ஒரு 6 மாதமாக நான் முருகர் பற்றி ஆராய்ச்சியில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே நான் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணும். முருகர் நீங்கள் எப்படிலாம் இருக்கார். நீங்கள் குமரிக்கண்டமில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு. முருகர் அங்கே உணர்ந்திருக்காங்க. வணங்குறோம்ல கோயிலில் போய் அங்கே முருகரை உணர்ந்திருக்காங்க. குமரிக்கண்டம் மக்களே முருகர் தான் காப்பாற்றிருக்காரு. அதே போல் குமரிக்கண்டம் வந்து மூழ்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்து வெளியுலகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போது நீங்கள் சாமின்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த சாமின்ற வார்த்தை உலகத்திலே ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது, முருகருக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. கந்தசுவாமி, சுப்பிரமணிய சுவாமி, சுவாமிநாதன், இந்த சுவாமின்ற பேர் சிவனுக்கும் கிடையாது, பெருமாளுக்கும் கிடையாது, வேறு எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. சாமின்ற பேர் விட்டுதான் இருக்கு. அதே சமயத்தில் முருகருக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு கலியுகத்தில் அப்படிங்கன்னா, வேறு எந்த தெய்வத்தோட ஆயுதத்தையும் யாரும் வணங்கலை. நீங்கள் வந்து இப்போ பெருமாள்னா ஸ்ரீசக்கரம் சங்கம் மட்டும் யாரும் வச்சு வணங்கலை. நீங்கள் சிவபெருமான் அவரோட சூலாயுதத்தை மட்டும் யாரும் வச்சு வணங்கலை. ஆனால் முருகருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. வேலை வச்சு வழிபட்டாலும் முருகரை வச்சு வழிபட்ட கணக்கு தான். முருகர் இருந்தாலும் அங்கே வேல் இருக்கும். வேலுண்டு வினை. ஆமாம். இது வந்து குமரிக்கண்டத்தில் மூழ்கிறதுக்கு முன்னாடி மிக தெளிவாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒடிசா பாலுன்னு ஒருத்தர் கடல் ஆராய்ச்சியாளர், அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது சொல்றதுக்கு காலம் வரப்போ நான் சொல்றேன். ஸோ நான் முருகர் பற்றி பேசினாலும் அவர் என்னை தேடி வந்து சில விஷயங்கள் சொன்னார். நிச்சயமா கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கீங்க, இதையும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து முருகரை வந்து நீங்க பிடிச்சிருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தருணத்துல உடஞ்சு போய் நீங்க அவர்கிட்ட அழுது? அதெல்லாம் வந்து முருகரை உணர்றதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. உணர்ந்ததுக்கப்புறம் சண்டை தான் போடுவேன், அழலாம் மாட்டேன். ஆனந்த கண்ணீர் விட்டு வேணால் நிறைய அழுதுருக்கேன். ஆனந்த கண்ணீர் விட்டு ஒரு விஷயம் வந்து அதுதான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை நான் இப்போ விரதம் இருக்கேன், என் ஆயுள் முழுது நான் சாப்பிடாமல் இருக்கேன். அப்போது திங்கக்கிழமை நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு முருகர் போட்ட பிச்சை என்னென்னா, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம போய் முருகர் முன்னாடி உட்காந்து வணங்குற அளவுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு. அதுவே அவர் போட்ட பிச்சை தான். அதை நான்ற ஒரு தலைகணத்தோடையோ நீங்கள் அதுதான் நான் சொல்ல, முருகர்கிட்ட நீங்கள் பணிவாக தான் போகணும். இன்னொரு விஷயம்லாம் சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்போது நான் வந்து திங்கக்கிழமை ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். என்னென்னா என் ஆர்வ கோளாறில் தான். நான் என்ன நினச்சேன்னா ஒரு 10 நாள் கழிச்சு முருகர் செய்வாருன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சவால் விடுற மாதிரி கேட்குறீங்க. அதான் முருகர்கிட்ட நீங்கள் பேசணும். முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டதை விட முருகர்கிட்ட நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிச்சு. அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ எனக்கு இது செஞ்சு கொடு முருகா, என் லைஃப் ஃபுல்லாகவே நான் உனக்கு செவ்வாய்க்கிழமை
சாப்பிடாம இருக்கேன் ஒரு வேளை அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். திங்கட்கிழமை காலைல பள்ளி அரிசியில் வேண்டிட்டு வரேன். திங்கட்கிழமை 11 மணிக்கு எனக்கு அந்த விஷயம் நடந்துச்சு. அதுதான் நான் ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டது. என்ன நீ இவ்வளோ வேற லெவலில் இருக்கிய முருகா அப்படின்ட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமையிலேருந்தே அடுத்த நாள்ல இருந்தே நான் வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணேன். அப்போ தான் அது ஒரு பாடம் என்னன்னா, நீ வந்து முழுசாக இவரை நம்பணும். நீ நினச்சிட்ட 1 மாதம் கழிச்சு முருகர் செய்வாருன்ட்டு பாரு, உடனே செஞ்சார். இதை உலகுக்கு சொல்லணுன்னு தான் நான் அதை வந்து நம்ம அதுதான் மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம். அதே சமயத்தில் சில விஷயங்கள் கேட்பார் அவர். ராஜ அலங்காரமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆடையாக இருக்கட்டும், இல்லை வந்து வஸ்திரமாக இருக்கட்டும், சில விஷயங்கள் மாலையாக இருக்கட்டும். இப்போது பாம்பன் சாமி கோயிலுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அது 2வது ஆனந்த கண்ணீர் விட்டது. பாம்பன் சாமி கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகம் நடமுடிச்சதுக்கப்புறம் நான் போய் வணங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என் கனவில் ஒரு விஷயம் வருது. கனவு மீன்ஸ் தியானத்தில், அதிகாலை தியானத்தில் வந்து ஒரு மயில் மாலை சாத்தணும் பாம்பன் சுவாமிகளுக்குன்னு வருது. எனக்கு ஒரே குழப்பம். இப்போ ஒரு சில முருக பக்தர்கள் என்ன ஒரு இடத்துக்குலாம் வந்து இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போனாலும் முருகர்கிட்ட ஒருத்தர் அப்படி கேட்டதான் சுவாமி மலைக்கு போனது. அப்போ ஆமிலன்னு நீங்கள் எழுதி போடுறப்போ ஆமுன்னு வந்துச்சுன்னா முருகர் சொல்லியிருக்காரு, இல்லைன்னு வந்தால் விட்டுரும். அப்போது இந்த மயில் மாலை சாத்தணும்னு வருதுன்னு சொல்லி முருகர்கிட்ட ஒருத்தருக்கு நாம வருது. சரி எப்படி சாத்தலாம் என்னன்னு இருக்கும்போது திடீர்னு இன்ஸ்டாகிராமில் அந்த மயில் மாலை சம்மந்தமாக ஒரு வீடியோ வருது. எனக்கு மாலை செஞ்சு கொடுக்குறவர் வந்து இந்த மாலை செஞ்சு கொடுப்பாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. சரி அப்போ முருகனுக்கு மட்டும்தான் இப்போ பாம்பன் சாமிகள் இருக்காரு 2 மாலையாக செய்யணும். சரி ஏன் இந்த மயில் மாலை வந்துச்சுன்னு பார்க்கும்போது தான் பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் இருக்கும்போது மயில் மூலியமாக தான் வந்து கொடுத்தாரு ஒன்று. இன்னொன்று நான் அந்த மாலை கொடுக்கும்போது சொல்கிறேன், இதாங்க முதல் தடவை மயில் மாலை வந்து இந்த சன்னதியில் வந்து சாத்துறதுன்னு சொல்லி. அப்போ இந்த 2 மாலை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் எதுவுமே இப்போ ரியாக்ட் உடனே பண்ணுறது இல்லைங்கம்மா. ஓகே அப்படியே வச்சுட்டு மனசில் இருப்பேன். அதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி தருவார். அப்போது எனக்கு வேலூர்லேருந்து ஒரு தம்பி வந்து ஒரு மயில் மாலை அனுப்புகிறார். அந்த மயில் மாலை அனுப்பிச்சா, ஆனால் இந்த மாலை நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி கிடைக்குமான்றார். அப்போ நான் எனக்கு மாலை செஞ்சு கொடுத்து நீங்கள் மயில் மாலைலாம் செய்வீங்களான்னா நான் செஞ்சு தரேன்னு சொல்லி நான் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறேன். சும்மா டக்குன்னு சொல்லி மாலையும் ரெடி ஆயிடுச்சு. மாலையும் ரெடியாக என்றைக்கு சாத்தினான்றப்போ வியாழக்கிழமை போய் சாத்தலாம். வியாழக்கிழமை சாத்துறதுக்கு ஓகே எல்லாம் முன்ன பின்ன ஆகும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக கோயில் வாசலேருந்து நான் ஒரு காணொலி எடுத்துகிட்டு அந்த மயில் மாலை கொடுக்கும்போது ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. நீங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 சவரத்துக்கு தங்க நாணயம் ஒருத்தர் வந்து பல வருஷம் கழித்து சாத்துறேன்னு சொன்னார்ல. நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிட்டீங்கன்னா செஞ்சுருங்க. அதோட 20 மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். செய்கிறத விட சமரசமே இல்லாத பக்தி இருக்கணுங்கம்மா. உயிர் போயிடுது, உயிர் போகுதுன்னு டாக்டர் சொன்னால் கூட அந்த கடைசி உயிர் பிரியுமே கூட நீங்கள் முருகான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு பக்தி இருக்கணும். ஐயோ பொண்டாட்டியை விட்டு போகிறோமே, பிள்ளையை விட்டு போகிறோமே, அம்மா விட்டு போகிறோமே நடுவு இல்லாமல் முருகர் இருக்காரு, முருகர் நம்மளுக்கு அடுத்த பிறப்பு நல்லா கொடுப்பாருன்னு நம்புகிற அளவுக்கு நீங்கள் பக்தியில் போயிட்டீங்கன்னா தான் முருகரை உணர முடியும். ஒரு பர்சன் கூட சுயநலம் இருக்கக்கூடாது, பொதுநலமாக யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் வந்து திரும்பவும் கோயிலில் சொல்லுவேன், நான் வந்து பொதுவாகவே கூட்டத்தை பார்த்து பார்ப்போம். நீங்கள் முருகர் திறந்தோடனே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் முருகர். எங்கேயா ஒரு ரூபத்தில் முருகர் இருப்பார், பக்தர்களோட பக்தர்களாக. அது இப்பயும் திருச்செந்தூரில் நடக்குது. திருச்செந்தூரில் பக்தர்களாக முருகர் ஏதாவது ஒரு அவசியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எங்கேயோ தொலைஞ்ச ஒரு அம்மா வந்து புள்ள கிடைக்கலாம் கடலில் போய் சாவறான் அப்படின்னு சொல்லி குதிக்க போகும்போது போலீஸ் சொல்லி கூப்பிட்டு அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சேன். நான் உங்களுக்கு அதை பதிவு பண்ணுங்க, நான் தரேன். ஸோ நீங்கள் பக்தர்களோட பக்தர்களாக முருகர் இருக்கார். நீங்கள் நினச்சிட்டீங்க முருகர் கருவறையில் மட்டும்தான் இருக்காருன்ட்டு. கிடையாது. நம்ம பின்னாடி நிற்கலாம், வயசான ரூபத்தில் வரலாம், பெண் ரூபத்தில் வரலாம், சின்ன குழந்தை ரூபத்தில் வரலாம். அந்த எண்ணத்தில் நீங்கள் முருகரை கும்பிடுங்க. நம்ம கூட முருகர் இருக்காருன்னு நினைங்க. இன்னொன்று என்கிட்ட எல்லாருமே இப்போ நான் இந்த முருகர் யுகம் முருகர் வேலை ஏன் கொடுத்தாருன்றது நான் உணர்ந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. என்னென்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுற எல்லாருமே முருகர் என் கூட இருக்காரு நம்புகிறான். முருகர் உங்க கூட இருக்காருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றான். நான் சொல்கிறேன், உன் கூடயே முருகர் இருக்கார், வா காட்டுறேன். முருகர் என் கூட மட்டும் கிடையாது, உன் கூட இருக்காரு, உனக்குள்ள இருக்காருன்றதை காட்டுறது தான் என்னோட வேலைன்றதை உணர்ந்தேன். இப்போ உங்களை நிறைய பேர் வந்து நான் உங்களை குருவா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி அதுவே ஒரு பெரிய மாயை தான். நான் உங்களை குருவா பார்க்குறேன், சாமியா பார்க்குறேன். இன்னொன்று முருகர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, இவர் இவ்வளவும் கொடுத்துட்டு அவரே ஆணவத்தையும் கொடுப்பாரு, அவரே புகழ்ச்சி மாயையும் கொடுப்பாரு, அவரே இன்னொரு எண்ணத்தை கொடுப்பாரு. அவரே வந்து ஒரு ஆள் அனுப்பி நீங்கள் தாங்க முருகர், அங்கே முருகர் கிடையாதுங்கன்னு சொல்ல வைப்பார். இதில் நீங்கள் தடமாறாமல் இருக்கணும். நான் திரும்ப என்னெல்லாம் குருவாக பார்க்காதீங்க, முருகர் தான் நம்மளுக்கு குரு. முருகர் காலை பிடிங்க, முருகரை பார்க்கணும்னு நினைங்க. இப்போது திருச்செந்தூரில் சூரபத்மன் முருகர் அழிக்கிறார். இங்கே தான் பாரு, கலியுகத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு தெய்வம்ன்றதுக்கு ஒரு உதாரணம். திருச்செந்தூரில் சூரபத்மன் அழிக்கிறார். ஏன் முருகர் வந்து சூரபத்மன் அழிச்சதுக்கப்புறம் வந்து மயில் சேவல் படைக்கிறதுக்கு பதில் ஒரு வாத்தோ இல்லை ஒரு காக்காவோ இல்லை வந்து வேற ஒரு பறவையாவோ வச்சுருக்கலாமே. ஏன் மயிலை பிடிச்சாரு, ஏன் சேவலை பிடிச்சி மாற்றினாருன்றதுக்கு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நான் இதை தேடினேன். ஏன் இவர் சேவலையும் மயிலையும் விரும்பி வச்சார்? மற்ற எந்த பறவைனா அன்னப்பறவை வச்சுருக்கலாம், இல்லை காக்கா வச்சுருக்கலாம், இல்லை கிளியை வச்சுருக்கலாம், இல்லை குருவியை வச்சுருக்கலான்றப்போ
நீங்கள் இந்த உலகத்திலேயே வந்து இந்த 2 பறவைங்களுக்கு மட்டும் தான் தனி குணம் இருக்குது. எதுக்கு? சேவலுக்கும் மயிலுக்கும். சேவலுக்கு என்ன ஒரு குணம்னா, சேவல் பிறக்கும் போது இன்னைக்கு நாள் நம்மளோடது இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு பிறக்குமா. இன்னைய நாள் மற்ற எல்லா பறவைக்கும் ஒரு நாள் வாழ்க்கை இருக்குது. இல்லை ஏதாவது ஒன்று இதாகிடும் அந்த கோழியோட இனத்துக்கே, அதோட நாள் அன்னைக்கு கிடையாது. அப்போது நிலையானது இல்லைன்னு சொல்லி உணரும் தன்மை இருக்கா அந்த சேவல் இப்போ கோழி இனத்துக்கு. அதேமாரி மயில், இந்த உலகத்திலே அழகான பறவை எதுனா மயில். அந்த மயில் எப்பயுமே ஒரு ஆணவத்தோடு தான் இருக்குமா. மயில் வந்து எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் மயிலை போய் தொடர்ந்து கடகடன்னு போயிடும். அதுக்கு எப்பயுமே ஒரு ஆணவம் இருக்கும். அப்போது இந்த ஆணவத்தை அழித்து நீங்கள் நல்லா முருகரை பாருங்கள், மயில் அப்படி பிடிச்சி தான் முருகர் காலை வச்சுருப்பார் எல்லா இடத்துலையும். அந்த ஆணவத்தை நீங்கள் விட்டிங்கன்னா தான் நீங்கள் முருகர் பாதத்துக்கு மேலே அவரை போய் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கோழி சேவல் மாதிரி நிலையான இந்த நாள் நிலையான கிடையாது, நாளைக்கு நிலையான கிடையாது நீங்கள் நினச்சி எவ்வளோக்கு எவ்வளோ பக்குவ போகிறீங்களன்றப்போ முருகன் கையை பிடிச்சிக்கலாம். அதுதான். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம், இது தப்பான பாதைன்னு சொல்லாமே குரு தான். ஆனால் அதை விட மிகப்பெரிய மகா குரு முருகர்.